நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஐயாவுக்கும் நமக்கும் அதான் இப்போது தொகுப்புரை ஆற்றிய பேராசிரியர் சொன்னாங்க. எங்களுக்கும் கடைசியில் எங்கள் உறவு வந்து ரொம்ப நெருக்கமான உறவு. அதுக்கு காரணம் என்னுடைய அண்ணன் இங்கே வந்திருப்பார், தமிழ்நாடு இனிய உதயம் இலக்கியதழ். அது மறுபடியும் இலக்கியதெல்லாம் மெருகேற்றணும்னு சொல்லி கேட்கும்போது தமிழ்நாடன் வந்து கவிக்கோ நெறியாளராக போட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தி சொன்ன உடனே, ஐயோ கேளுங்க நமக்கு பண்ணுவாங்களான்னு முதல்ல உடனே ஒத்துக்கிட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இனிய உதயம் இலக்கியதழுக்கு கடைசி அவர் மரணிக்கும் வரைக்கும் கவிதை கொடுத்தது நம் இதழுக்கு மட்டும்தாங்கிற அந்த ஒரு சின்ன பெருமையோடு எனக்கு அவங்கள பிடிச்சது. நக்கீரனுக்கு என்னை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளவு தைரியமாக பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அவர் அவ்வளோ பெரிய தைரியசாலிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போது நிறைய பேர் வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு நிறைய பேருக்கு வீரம் வரும். அவர் குமாரசாமி தீர்ப்பு வந்துருச்சு, குன்கா தீர்ப்பு. அதுக்கப்புறம் குமாரசாமி தீர்ப்பில் விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ அவர் எழுதுகிறார், எல்லோரும் சொல்லுவார்கள் தர்மம் தலைகாக்கும் என்று, உங்களுக்கு அப்போ தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்களே, இப்பொழுது அதர்மம் அல்லவா ஜெயிச்சிருக்கிறது என்று கேட்டார்கள். உங்களுக்கு தெரியாதா, அதர்மம் நியூமராலஜி படி தன்னை தர்மம் என்று மாற்றிக்கொண்டது. ஒரு இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ எல்லோரும் நீட்டி முளைக்கிறாங்க. அவர் போனால் அது அந்த அம்மா போன பிறகு நீட்டி முளைக்கிறாங்க. இருக்கும்போது எழுதுனது அது. அதை விட அது போன ஐயாவுடைய நூல் வெளியீட்டு விழாலே நான் அந்த கவிதையை வாசித்தேன். எங்கள் கவிஞர் எல்லாருமே இருந்தாங்க. வெள்ளம் வந்துருச்சு, அம்மணி வந்து 4 நாள் தூக்கத்தில் எந்திரிக்கலை, 500 பேர் செத்து போயிட்டான். செத்த பிறகு நம்ம மக்கள் எல்லாருமே, மக்களே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மக்களே சேர்ந்து அவங்கவுங்க இயன்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியூர்லேருந்து வராங்க, வெளியூர்லேருந்து சாரையாக பொருட்களை எடுத்து கொடுக்குறதுக்காக வராங்க. இடையில ஒரு குரூப்பு வழிப்பறி பண்ணி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுது. இவர் எங்கள் தமிழ்நாடுன்ட்ட சொல்லிவிட்டு, உடனே வாங்க ஒரு கவிதை எழுதியிருக்கேன், நீங்கள் அது நக்கீரனில் போடணும் அப்படின்னா அண்ணன் சொன்னாங்க. தமிழ்நாடு அண்ணன் இப்போ இந்த மாதிரி கவிக்கோ கூப்பிட்றாரு, ஒரு கவிதை இருக்கான், உடனே பிடிச்சுவாங்க அப்படின்னு. அந்த கவிதை ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தான், தூயிலேருந்து எந்திரிச்சிட்டாங்க. தூங்கி எந்திரிச்ச பிறகு தான் ஸ்டிக்கர் அதான் தலைப்பு. ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா படுவா, ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, செம்பரப்பாக்கம் ஏரி மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, சீறி வந்த வெள்ளத்து மேலே ஸ்டிக்கரை ஒட்டுங்கடா, ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, வீட்டுக்கு வந்த பாம்பு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, மிதந்து வந்த பிணத்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, டாஸ்மாக்கு பாட்டில் மேலே ஸ்டிக்கரை ஒட்டுங்கடா, டப்பாங்குத்து பாட்டு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, தாகத்தோடு பசி மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, தவிச்சவங்க கண்ணீர் மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, தந்ததெல்லாம் ஸ்டிக்கர் தானே பொறுக்கி பசங்களா, தந்த அந்த ஸ்டிக்கர் மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா. இதை விட ஒரு செருப்பை வச்சு யாராலையும் அடிக்க முடியாது. எனக்கு படித்த உடனே இப்படி போட்டேன், என்னண்ணா இப்படி எழுதியிருக்காரு. உடனே என் தம்பி லெனின்ட்ட கூப்பிட்டேன், இது முதல்ல ஃபஸ்ட் பேஜில் போடணும் தம்பி நக்கீரனுக்கு, அப்புறமேல இனிய உதயத்துக்கு வச்சுக்குவோம். ஒரு கோபம், அதாவது உண்மையிலேயே ஒரு கவிஞனுக்கு
தார்மீகமாக வர்ற கோபத்தை விட இது வந்து ஒரு டன் கூட. அதுபோல் அவர் ஒரு முறை அவங்க இப்போ பவள விழா அந்த நூல் வெளியீட்டு விழா முடிஞ்ச உடனே நான் அண்ணனை பார்க்க போயிருந்தேன். உடல் சரியில்லாமல் இருந்தாங்கன்னு உள்ளே போய் பார்க்க போயிருந்தேன். நானும் எங்கள் அண்ணன் தமிழ்நாடுன்னு போயிருந்தோம். அப்போது அந்த கோபம் அவருக்கு போகல. அப்போ தான் வந்து ஒரு அமைச்சர் வந்து ஒரு பெரியதொரு காரியத்தை வைகை அணையில் செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு அப்போ ஒரு 3 லைன் ஐக்கு ஒன்று எழுதினார். அதாவது, தமிழ்நாட்டில் செங்கோல் ஆட்சி நடக்கிறது, தமிழ்நாட்டில் செங்கோல் ஆட்சி நடந்திருக்கிறது, கொடுங்கோல் ஆட்சி நடந்திருக்கிறது, இப்போது தெர்மோகோல் ஆட்சி நடக்கிறது. இது எப்படி இருக்கு கோபால்னாரு? அண்ணே நல்லா இருக்குண்ணே, இது உங்கள் பேரில் போட்டுக்குவாண்ணே. நான் அப்போ என் பேர் வேணாம், ஆப்பு கவிராயர்னு ஒரு இதில் அப்போனா ஒவ்வொரு இதழுக்கு எழுதியிருக்கேனே அப்படின்னே. நான் நம்ம பிச்சைக்கார புத்தி ஒன்று இருக்குல்ல, ஏதாவது தொடர்ந்து அதாவது நமக்கு புத்தகம் விற்கணும். நான் என்ன பண்ணேன், ஆப்பு கவிராயர்னோடனே சரி அண்ணே எங்கள் அண்ணன் தமிழ்நாடுன்னு வந்தார். அண்ணே விட்டுறாங்க, தொடர்ந்து அண்ணன்ட்ட பிடிச்சிருக்கேன். அண்ணே ஒரு நாள் 4 எழுதுனா கூட கொடுத்து விட்டுருங்க, நான் ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நமக்கு அப்போ சரி போட்டுங்க கோபால் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், நம்ம ஓவியர் ராமுட்ட கொடுத்து அண்ணன் படத்தை கொடுத்து ஒரு கார்ட்டூன் பண்ணியிருக்கேன்ட்டேன். எது, ஆப்பு கவிராயர் கவிதை ஐக்கு பக்கத்தில் இவரை மாதிரி படம், புரிஞ்சவும் புரிஞ்சுக்கோ புரியாமல் போய்க்கோ அப்படின்னு. தொடர்ந்து 10 இதழ் கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி 10 இதழும் தொடர்ந்து கொடுத்தாங்க. அதில் அந்த கோபம் வெளிப்படும் பாருங்க. நீங்கள் இந்த குட்காக்கு இப்போ வந்து நம்ம தளபதி ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ இருக்கிற டிஜிபி மேலே இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டு இருக்காரு பாருங்கள். அவங்க அப்பயே இந்த குட்கா விஷயத்தில் பெருசாக விற்பனை பண்ணுற ஒரு மாதவராவ்னு ஒரு வீட்டில் ரைட் பண்ணுறான். மாதவராவ் கீழே வேலை பார்க்குற அக்கௌண்டன்ட்டு அவன் வீட்டில் ரைடு பண்ணையில் ஒரு டைரி எடுக்குது. அவர் அப்பயே ஒரு ஐக்கு எழுதுகிறார், அகப்பட்டது கைதியின் டைரி, இனி அகப்பட போவது டைரியால் கைதிகள். எப்படி, அகப்பட்டது கைதியின் டைரி, அது வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வீட்டில் எடுத்துட்டாங்க. இனி அகப்பட போவது டைரியால் கைதி. இந்த டைரியில் வரிசையாக எழுதி வச்சது தானே இப்போ ஜார்ஜ் போய் ஒரு முன்னாள் இவர் கமிஷனர் போய் லிஸ்ட்டு கொடுத்தாரு, இவங்கெல்லாம் குட்காவில் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதை அப்பயே எழுதிட்டார் அவர். ஆக ஒரு மனுஷனுக்கு ஒரு தைரியங்கிறது, எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, நீங்கள் எப்படிண்ணே உயிரோடு இருக்கீங்க, இவ்வளோ தைரியசாலியாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நம்மளை விட பல மடங்கு தைரியசாலியாக ஒருத்தரை நாம் அவர் இருக்கும்போது நம்ம வாழ்ந்தோங்கிற ஒரு பெருமை, அதோடு அவர் இப்போ இல்லைங்கிற அந்த வெறுமை வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு வெற்றிடங்கிறத நாங்கள் வந்து உணர்றோம். ஒரு 2-3 கவிதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு இப்போ சண்டை கொடுக்குறாங்களே, அதுக்கு பிரிஞ்ச உடனே உடைந்ததை ஒட்டி ஒன்றாக்க பசை உதவும், ஆனால் 2 அணிகளை ஒட்ட விடாமல் தடுப்பது பசை. இது பூரா ஐக்கியூவில் எங்களுக்கு அந்தந்த நேரம் சூடாக இருக்கும்போது சுட சுட எழுதி கொடுக்கறது. விவசாயத்தை பற்றி, சாகுபடி செய்பவர்களை சாகும்படி செய்கிறீர்களே, எதை சாப்பிடுவீர்கள்? பிளாஸ்டிக் அரிசி ஐயா. அப்போ இந்த பிளாஸ்டிக் அரிசி வந்த சமயம் கொடநாடு ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான். அப்போ அங்கேருந்து சூடாக ஃபோனில் சொல்கிறாங்க, எங்கள் தமிழ்நாடு எழுதி என் டேபிளில் வச்சார். கொடநாட்டில் கொள்ளையாம், கொடநாடே கொள்ளை தானே. என்ன பாருங்க பவர். நீங்கள் நாங்கள் 10 பக்கம் ஒரு ஸ்டோரி எழுதினாலும் 4 லைனில் இவர் கொள்ளையடிச்சு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. என்னென்ன நல்லா இருக்கா கோபால் அப்படின்னாரு.
அதாவது அவர் போன வழியில் நம்ம போகிறோங்கிறது நமக்கு ஒரு பெருமை தான். அதை விட அந்த கொடநாட்டுக்கு இன்னொன்று சொருகினார் அடுத்த இதழ்லையே. 1600 ஏக்கர் கொடநாடு எப்படி வாங்கப்பட்டது என்று வருமான வரித்துறைக்கோ அமலாக்க பிரிவிற்கோ ஊழல் ஒழிப்புத்துறைக்கோ கேட்க தோன்றாதது ஏன்? அடுத்த வாட்டியை ஒன்று எழுதினார். அடுத்து ஒரு மனிதநேய கவிதை ஒன்று. உங்கள் அதிகாரத்தால் மண்ணைத்தான் ஆள முடியும், அதனால் மனங்களை ஆள முடியாது. அது ஒரு நாள். இந்த ஜிஎஸ்டி இந்த இலவெல்லாம் போட்டுட்ருக்காங்களே இப்போ, அதுக்கு அவர் ரொம்ப வருத்தமாக ஒரு கவிதை எழுதினார். அதாவது நீட்டு மீத்தேனு இந்த விஷயத்தெல்லாம் அவர் பாதித்த விஷயத்தை ஒரு ஐக்குவாக கொடுத்தார். இங்கே சத்தமில்லாமல் நடக்கிறது நம் வீழ்ச்சி. காயம் படுகிறோம் வழி தெரியவில்லை, உடைகிறோம் சத்தம் கேட்பதில்லை. அப்படி அதாவது இது என்ன எதிர்காலம் நமக்கு? இந்த மீத்தேன், ஜிஎஸ்டி, நீட்டு இப்படிலாம் ஒரு விஷயம் வரும்போது ஒரு கையாலாகாத அரசு நம் மேலே வந்து திணிக்கிற மேலே இருக்கிற ஒரு அரசு. அப்போது இதனால் நம்ம எதிர்காலம் என்ன ஆகுங்கிறத அவர் வலிக்க சொல்லியிருப்பார். கடைசி கவிதை எழுதினது, நாம் எல்லோரும் நம் முகங்கள் என்ற முகமூடிகள் அணிந்து ஆடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கடைசி கவிதை. இதான் கடைசியாக கொடுத்தது அவர். ஏதோ நான் அதான் சொல்லுவேன், இப்போது எனக்கு முன்னாடி எங்கள் சோழனை பேசின மாதிரி உதயத்தில் கடைசி கவிதை அவர் கையெழுத்தில் கொடுத்தது. அது வந்து நம்ம நக்கீரனில் பதிவு பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன் எங்கள் அண்ணன்ட்ட. எப்படி கடைசியாக ஒரு 3 லைன் ஒன்று எங்கள் அண்ணன்ட்ட எழுதி கொடுத்துட்ருந்தார். என்னை பார்க்க வராதீர்கள், உங்கள் பிரிவின் வழியை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. கடைசியாக. ஆனால் அப்போல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. நான் இளையராஜா அண்ணனும் அவங்களும் சந்தித்த புகைப்படத்தை, அதில் வந்து அந்த புகைப்படம் ஒரு படம் பேசும். அப்படி ஒரு புகைப்படத்தை நான் வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வீட்டில் கொண்டு கொடுக்க போனேன். அதாவது அண்ணன் இப்படி நிற்பாங்க, இளையராஜா அண்ணன் வந்து கட்டி பிடிப்பார். அதில் அந்த கம்பீரம் இருக்கும். அதாவது இது வந்து அவர் ஆற தழுவுவார், யார் இளையராஜா. இவர் ஒரு கம்பீரமாக நிற்பார். அந்த படத்தை நான் எடுத்து கொடுத்துட்டு, ஏன்னா எப்பனே பாட்டு எழுத போகிறீங்கன்னு, ஆல்பம் பண்ணால் போடுப்பேன் அப்படின்னாங்க. கடைசியாக சொன்னார், அவர் ஆல்பம் போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று வந்தேன். நம்மகிட்டேருந்து விடைபெற்றாங்க. அவர்கள் இட்ட பாதை, அதாவது இட்ட வேலை நிறைய இருக்குது. அவர் போட்ட பாதையில் எல்லோரும் பயணிப்போம். வணக்கம்.